ஹாய் சிட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே. இன்னையோட ஸ்டோரிக்கோட பேர் தேனீக்களும் கரடியும். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அது ரொம்ப அடர்ந்த காடு. அந்த காட்டில் ரொம்ப பசியான ஒரு கரடி சுற்றிட்டு இருந்துச்சான். அதுக்கு சாப்பாடு வேணும்னு. சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காதனால வந்து போய் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துச்சான். அந்த மரத்துக்கு மேலே தான் ஒரு பெரிய தேனீ கூட்டங்கள் தேன்கூட கட்டிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே கரடிக்கு சாப்பிட்றணும்னு ஐடியா வந்துடுச்சு. கரடிக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிடிச்ச உணவு இருக்கும்ல, அது மாதிரி கரடிக்கும் ரொம்ப பிடித்த உணவுல தேனும் ஒன்று. அது எப்படியாவது நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு அதை நோக்கி போயிட்டு இருந்துச்சான் கரடி. அதை பார்த்த ஒரு தேனி வந்து, கரடி அண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களெல்லாம் சாப்பிட்றாதீங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம், எங்களை விட்டுருங்க, சாப்பிடாதீங்க அப்படி சொல்லி கெஞ்சி பார்த்துச்சான். அந்த ஒரே ஒரு தேனி பூச்சி மட்டும் வந்து. ஆனால் கரடி ரொம்ப பசியாக இருக்கிறதுனால அது காதலியே வாங்கலை. நான் ரொம்ப பெரிய பலசாலி, நீங்கள் இத்தினூண்டு பூச்சி, நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், நான் சாப்பிட தான் போகிறேன், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னேறி போயிட்டுருக்கான் தேன்கூட்டை நோக்கி. அவர் மறுபடியும் வந்து, எனக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் டைம் கொடுங்க, நான் என் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு தேன்பூச்சி வந்து கரடிக்கிட்ட சொல்லிச்சான். அப்புறம் கரடி சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த தேன்பூச்சி என்ன பண்ணுச்சு, மற்ற தேனீக்கள்லாம் இருக்கும் இல்லையா தேன்கூட்டில், அதுக்கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுச்சான். அப்படி சொன்னதுக்கப்புறம் எல்லா தேனீக்களும் உஷாராயிடுச்சு. நம்ம தேன்கூட்டு எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா? அதனால எல்லா தேன்பூச்சிகளும் அதுகூட கரடியோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது, கரடியோட தேன்பூச்சியை எல்லாம் ஸ்பீடாக கடிக்க மாதிரி வந்துட்டுருக்கான். அப்புறம் கரடிக்கு வந்து புரியல, எல்லா பூச்சியும் ஒட்டுமொத்தமாக வந்ததுனால கரடி வந்து கடிச்சிடும்னு பயந்துட்டு ஓடுதான். ஆனால் தேன்பூச்சி விடாமல் துரத்திட்டே இருக்காமா. அப்புறம் போய் நல்லா 1 2ன்னு கொட்டி வச்சிருச்சான் தேனில். தேன்பூச்சி வந்து கரடி கொட்டிடும் இல்லையா, அப்போ வலிக்கும்ல தேன் கொட்டினா, அது மாதிரி அதனால தாங்க முடியாமல் அது போய் தண்ணியில் விழுந்துருச்சான். அது தேனி வந்து தேன்கிட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும்னு தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சு மறைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் தான் தன்னோட தவறை வந்து அது உணர்ந்துச்சான். அந்த தேன்பூச்சிக்கிட்ட, நான் ரொம்ப பெரிய பலசாலி, நீங்கள் சின்ன பூச்சி, என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது இல்லையா, அது ஞாபகம் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்துச்சான். இதனால தான் நீங்கள் பெரிய உருவம், அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, சரியா? எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து வெளிப்படும், சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒன்று இருக்குது, ஒன்றுக்கு நம்மக்கிட்ட அது இல்லையான்னு நினச்சும் ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒவ்வொரு டேலண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நாமளும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் குட்டீஸ். பாய்.